அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பெயரல்லால் நாம் இன்று இந்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் போதித்த மனிதநேயம் என்கின்ற தலைப்பின் கீழே செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஸ்லிம்களையும் குறிவைத்து தொடர்ச்சியாக மத வெறுப்புகள் பேச்சுகள் மூலமாக பலவிதமான செயல்பாடுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அவர்களை பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காகவும் தங்களை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சில பாசிச சக்திகள் இது போன்ற செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சந்தர்ப்பங்களிலே அவங்க இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் தான் குறிவைக்கிறாங்க. இஸ்லாம் என்பது ஒரு பயங்கரமானது போன்றதும், அதை இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் கடைபிடிக்கிறார்கள் என்கின்ற தோற்றத்தை சித்தரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித நேயத்தை உச்சபட்சமாக போதிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயத்தை எப்படியெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்பதையும், அது மாத்திரம் அல்லாமல் அதை செய்து காட்டக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்கின்ற செய்தியை அவ்வப்போது நாமும் அறிந்து கொண்டு இருக்கின்றோம். அதை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து அதை பிறருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை அவசியம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தலைப்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சொல்லும்போது, வர்சல்நாக லின்னாஸி ரசூலுல்லாஹ், நபியே மனித குலத்திற்கு தூதராக உம்மை நாம் அனுப்புகின்றோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ஒட்டுமொத்தமா மனிதர்களுக்குமான தூதராக முகமது நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பி தந்திருக்கின்றான். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஏராளமான அறிவுரைகள், ஏராளமான போதனைகளை, வழிகாட்டுதல்கள், இது அத்தனையுமே இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். இதுல மிக குறிப்பாக மனித நேயத்தை குறித்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மிக அதிகமாக போதித்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அத்தீனும் நசிஹா, பிறர் நலம் நாடுவது என்பதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாட வேண்டும். இஸ்லாத்தை கடைபிடிக்க கூடிய முஸ்லிம்களாக இருப்பவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? பிறர் நலம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பிறராக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு முஸ்லிமா இருக்கலாம், ஒரு இந்து சகோதரர் இருக்கலாம், அல்லது ஒரு கிறிஸ்துவ சகோதரர் இருக்கலாம். மதமே இல்லை, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். அந்த பிறர் என்பது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் அந்த நலம் நாட வேண்டும். அவர்களுக்கு துன்பத்தை இழைத்துவிடக்கூடாது, அநீதியை இழைத்துவிடக்கூடாது என்றெல்லாம் பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிறருடைய அந்த உரிமையை குறித்து நமக்கு போதனை செய்யும் போது எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, பிறருடைய உரிமை என்பது புனிதமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருங்க இந்த அந்த இறுதி ஹஜ்ஜிலே சொல்றாங்க, மக்காவுடைய நகரத்துல துல்ஹஜ்ஜி மாதத்தில் பிறை 10 அல்லாஹுடைய தூதர் உரை நிகழ்த்தும் போது சொல்றாங்க, இந்த மாதம் எப்படி புனிதமானது, இந்த நாள் எப்படி புனிதமானது, இந்த நகரம் எப்படி புனிதமானது, அதுபோன்று பிறருடைய உயிர் என்பது, பிறருடைய மானம் என்பது, பிறருடைய கண்ணியம் என்பது, அது அத்தனையுமே உங்களுக்கு புனிதமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இது சாதாரண ஒன்றும் இல்லைங்க. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த போதனை செய்யக்கூடிய இந்த மனிதநேயம் என்பது உச்சபட்சமாக இந்த இஸ்லாமிய
மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மனிதநேயம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதுபோல இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்ப இது போன்ற அந்த விஷயங்களை ஒரு முஸ்லிம் சரியாக கடைபிடிக்கல, அவர் வாழ்கின்ற இந்த உலகத்துல, இந்த உலக வாழ்க்கையில சரியாக கடைபிடிக்கல, அவர் என்ன செய்யறாரு, சில பேருக்கு தொந்தரவு கொடுக்க கூடியவராக இந்த உலகத்திலே வாழும்போது வாழ்ந்து விடுகிறார். இதை மறுமையிலே அல்லாஹ் என்ன செய்வானா, இதை குறித்து விசாரிப்பான். அந்த பாதிக்கப்பட்ட நபர், இந்த சம்பந்தப்பட்ட இவரை மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது மாத்திரம் அல்லாமல் இவருக்கு தண்டனையும் அங்கே வழங்கப்படும் என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்றாங்க பாருங்க. இதுக்கு மேல ஒரு மனிதநேயத்தை சொல்ல முடியுமா? பல இடங்கள்ல பல பல சித்தாந்தங்களை எல்லாம் மனிதநேயம் சொல்லப்படுகிறது. ஆனால் மார்க்கத்தோடு தொடர்பு படுத்தி இதுதான் இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவது என்பதுதான். அடுத்தவர்களுடைய இந்த அந்த உரிமை என்பது புனிதமானது. ஒன்று இங்கே தப்பும் தவறுமாக ஒரு முஸ்லிம் நடந்தார் என்றால் அவர் மறுமையிலே சிக்கிக் கொள்வார் என்கின்ற அளவுக்கு போதிப்பதை நம்ம பார்க்க முடியும். அதை பார்க்க முடியுமா? மறுமையோடு தொடர்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க, இது போன்ற சபையில மக்களிடத்தில் திவாலாகி போனவர்கள் என்றால் யார் தெரியுமா? மக்கள் தான் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, யாரிடத்தில் வெள்ளி காசு இல்லையோ, பணம் இல்லையோ, பொருள் இல்லையோ, அவர்தான் எங்களிலே திவாலாகி போனவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை, என்னுடைய சமுதாயத்தில் ஒருத்தர் மறுமையிலே வருவார். அவர் எப்படிப்பட்டவர்? தொழுதிருப்பார், அவர் நோன்பு வைத்திருப்பார், ஜக்காத்து வழங்கியிருப்பார், அவர் மறுமை நாளில் வருவார். அல்லாஹ் இவரை விசாரிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் சில பேர் இவரை குறித்து முறையிடுவார்கள். இந்த உலகத்திலே வாழும் பொழுது எங்களை இவர் துன்புறுத்தி விட்டார், எங்களை அடித்து விட்டார் என்றெல்லாம் முறையிடுவார்கள். அல்லாஹ் என்ன செய்வான்? இவருடைய நன்மையை வாங்கி அவர்களுக்கு தந்து விடுவான். இன்னும் சில பேர் எழுந்து, இறைவா, எங்களுக்கும் இவர் அநீதி இழைத்திருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் செய்த அந்த தீமையை வாங்கி இவர் கணக்கில் ஏற்றி அல்லாஹ் இவரை நரகத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இவர்தான் திவாலாகி போனவர். யோசித்து பாருங்க, இதற்கு மேல ஒரு உச்சபட்ச மனித நேயத்தை சொல்ல முடியுமாங்க? ஒரு மனிதன் உலகத்தில் வாழும்பொழுது சக மனிதர்களுக்கு சரியான முறையில் அவருடைய உரிமையை வழங்காமல் அவர் இறந்து விட்டால் அது குறித்து மறுமையிலே கேள்வி எழுப்பப்பட்டு அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான். வெறுமன இறைவனுக்கு தொண்டு செய்வது, அதில் மாத்திரம் என்ன செய்ய முடியாதான்? அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுவிட முடியாது, மறுமையில வெற்றியடைந்து விட முடியாது. இந்த செய்தி இதுதான் உணர்த்துகிறது. எப்படிப்பட்ட ஆன்மீகம் பார்த்தீங்களா? இறைவனை, கடவுளை வணங்குவது மாத்திரம் இல்லாமல், கடவுளுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் மாத்திரம் அல்லாமல், வாழும் பொழுது மனிதனிடத்திலும் சரியாக வாழ வேண்டும், எந்த விதத்திலும் அநீதி வைத்து விடக்கூடாது. அப்படி இழைக்கப்பட்டால் அவர்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அல்லாஹ் அந்த கணக்கை நேர் செய்வான், கணக்கு தீர்ப்பான். அங்கு காசு பணம் இல்லை எப்பேற்பட்ட அடிப்படையோ அந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. இதற்கு மேல ஒரு மனித நேயத்தை சொல்ல முடியுமா? இன்னும் சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல தண்டனை குறித்து சொல்றாங்களாம். இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு எப்படிப்பட்ட செயல் ஒன்று காரணமாக இருக்கும் பாருங்க. ஒருத்தர் நடந்து செல்கிறார், வழியில மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய மரக்கிளைகளை அவர் காணுகிறார். அவர் அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். அதனால் அவர் அந்த ஆரம்ப நேரத்திலே தொழக்கூடிய அந்த தொழுகை நேரம் என்பது தவறி விடுகிறது. இப்படி அந்த சம்பவம் நடக்கிறது. அந்த ஹதீஸுடைய இறுதியிலே நம்ம பார்க்கின்றோம், அல்லாஹ் அவர் செஞ்ச அந்த காரியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையே வழங்குகின்றான்.
அதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹ் இவரை மன்னிக்கின்றான். என்ன செஞ்சார் அவரு? அவர் செய்தது என்ன செயல்? யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, யாரும் துன்பப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இடையூறாக இருந்த அந்த மரக்கிளைகளை பாதையில் இருந்து அப்புறப்படுத்துகிறார். அதற்காக இறைவன் என்ன செய்கின்றானாம்? அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான். அவருக்கு அல்லாஹ் நன்மை தருகின்றான் என்றால் எப்பேற்பட்ட அந்த மார்க்கங்க. நம்ம தொழுதா நன்மைங்க, நம்ம நோன்பு வச்சா நன்மை, ஜகாது கொடுத்தா நன்மை, தர்மம் செய்தால் நன்மை. இது போன்று அல்லாஹ் பிறருக்கு நாம் உதவும் போது, மனித நேயத்தை வெளிப்படுத்துகிற போது, பிறருக்கு உதவியாக நாம் செயல்படும் போது இது போன்ற நன்மைகளை அல்லாஹ் வாரி வழங்குகின்றான். எங்கு கொண்டு போய் முடிச்சு போடுறாங்க பார்த்தீங்களா? போற போக்கில் சொல்லிட்டு போறது இல்லைங்க, மறுமை விசாரணை வரைக்கும் போகுது. மறுமைனா என்ன? நம்ம எல்லாம் மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் உயிர் கொடுத்து விசாரிப்பானே, அந்த மறுமை வரைக்கும் இந்த செயல் தொடர்கிறது. அப்ப மனித நேயத்தோடு ஒருத்தர் வாழாவிட்டால், அவர் இந்த இஸ்லாத்தை அதனுடைய அடிப்படையில கடைபிடிக்காவிட்டால் அவர் அங்கே சிக்கிக்கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதிக்கின்றார்கள். அதுபோல போதனை மாத்திரம் அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை செஞ்சும் காட்டினாங்க. அவங்க அந்த காலத்தில் வாழும்பொழுது முஸ்லிம்கள், யூதர்கள், வேறு ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் அவங்களோடு தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இறை தூதராக இருக்கிறார்கள், நாட்டினுடைய ஒரு ராஜாவாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவரிடத்துல யூத சிறுவர் ஒருவர் பணி செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாய்ப்பு இருக்கா? இன்றைக்கு காலகட்டத்தில் அதுதான் முடியுமா? அது ஆனால் அந்த யூத சிறுவருக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லாமல் ஆகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக சென்று அவரிடத்திலே நலம் விசாரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதநேயம் அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு சிறப்புங்க. வெறும் வாய்மொழியா மட்டும் சொல்லிட்டு போக மாட்டாங்க, அதை தன்னுடைய செயலில் அல்லாஹ்வுடைய தூதர் செயல்படுத்தி காட்டுவார்கள். நேராக போகணும்னா இருக்கா, யாராவது அனுப்பி விசாரித்திருக்க முடியாதா? தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தானே அப்படின்னு அவங்க பார்க்கல. அதையும் தாண்டி அவர் முஸ்லீமும் இல்லை அப்படின்னு பார்த்தாங்களா? இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதராக பார்த்தார்கள். உடல்நிலை சரியில்லை என்றால் நலம் விசாரிக்க நேராக அங்கே சென்றார்கள். இது இன்னொரு சம்பவத்திலும் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பிரேதம் கொண்டு வரப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறாங்க. பிரேதம், அதாவது ஜனாசா, இறந்த மனிதனுடைய உடல் கொண்டு வரப்படுகிறது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நிற்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்கள் அந்த பிரேதத்தை, அந்த ஜனாசாக்காக நீங்க எழுந்து நிற்கிறீங்க, இது ஒரு ஈதருடைய ஜனாசா என்று தோழர்கள் சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரியாம, அதாவது என்ன சொன்னாங்க தெரியுமா? இருக்கட்டும், அதுவும் ஒரு உயிர் தானே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? அவங்களுடைய அந்த நிலைப்பாட்டை, அவங்களுடைய அந்த செய்தியை மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஹதீஸின் வாயிலாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்பதற்காக இல்லாமல், அதாவது அவரை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக ஆட்டு இறைச்சியிலே விஷம் தடவி என்ன செய்றாங்க? ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்தளிக்கின்றேன் என்கின்ற பெயரில் கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் கொஞ்சம் சாப்பிட்டுறாங்க. அந்த பாதிப்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அந்த சதையில் இருந்து இருந்தது என்று செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட, அதாவது இல்லாமல் ஆக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய அந்த பெண்மணியை கூட அவங்க யூத பெண்மணி, அந்த காலகட்டத்திலே அவங்களையும் என்ன செய்கிறாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள். தோழர்களும் கொந்தளிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவர்களை என்ன வேலை செஞ்சிட்டாங்க இவங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் ஒரு கை பார்த்துடுறோம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட முறையிடுறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, போட்டோம் என்று மன்னித்தார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இதையெல்லாம் நாம் தொகுத்து சொல்வதற்கான காரணம் என்னவென்றால்,
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் இன்னைக்கு காலகட்டத்தில் நாம் மனிதநேயம் சம்பந்தமாக இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட செய்திகளை, இன்னும் ஏராளமான செய்திகளை நம்மால் எடுக்க முடியும். ஏராளமான செய்திகள் திருமறை குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையிலும் கொட்டி கிடக்கிறது. ஆனால் நாம் இந்த செய்தியை சொல்வதன் காரணம் என்ன? இன்றைக்கு இவர்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த மத வெறுப்பு பிரச்சாரம் என்பது இதை என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் மக்களிடையே மனதிலே விஷக்கருத்தை விதைக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இவர்களுடைய இந்த மத வெறுப்பு பேச்சை நம்மளுடைய மனிதநேய செயல்கள் மூலமாக நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த தகவல் எல்லாம் எதுக்கு அப்படின்னா, இன்னைக்கு அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒன்றை சங்க பரிவார கும்பல் இன்றைக்கு விரும்பி கொண்டிருக்கிறது. நிம்மதியாக இருக்கக்கூடாது, அனைவர்களும் இந்த ஒற்றுமையாக வாழ்ந்துவிடக் கூடாது, தங்களுடைய காரியத்தை சாதிக்க முடியாது என்ற ஒவ்வொரு செயலையும் என்ன செய்கிறாங்க, இப்படி மாற்றக்கூடியவர்களாக, பிரிக்கக்கூடியவர்களாக, அதில் மத வெறுப்பு பேச்சை புகுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போதித்திருக்கிற அந்த அடிப்படையில் நாம் அனைவரும் அந்த வெறுப்பு பேச்சுகளை, அவர்களுடைய செயல்களையும் மனிதநேய செயல்களையும் அடிப்படையிலே நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த செய்தியை இப்போ நாம் அந்த ரிசல்ட்டை அதாவது நீங்கள் ஒரு காலகட்டத்தில் பாருங்கள், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களாலே வீடு தர மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடுமையான என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் அப்படின்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நாம் அனைவரும் களமிறங்கி ஒரு கட்டத்தில் மழை வெள்ளம், சென்னையில் மழை வெள்ளம் எல்லா இடங்களிலும் நம்ம செஞ்சோம். அதில் நாம் அந்த இறங்கி இறைவனுடைய திருமுகத்திற்காக வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் இறங்கி நாம் செயல்பட்டோம். அடுத்து என்ன ரிசல்ட் வருது, பாய்மார்கள் எல்லாம் எங்களுக்கு தாய்மார்களாக தெரிகிறார்கள். ரிசல்ட் வருதா? அப்போ நீங்கள் அதாவது பெஹல்மால் கூட பாருங்கள், கடந்த நிகழ்வை வைத்து அதை முடிச்சு போட்டு இஸ்லாமிகள் மீது வெறுப்பை விதைக்கக்கூடிய சில இடங்களில் என்ன செஞ்சாங்க தெரியுமா, முஸ்லிம்களிடத்தில் நீங்கள் வியாபாரம் செய்யாதீர்கள் என்கிற கருத்துப்பட சில இடங்களில் பேனர் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நம்ம அப்புறப்படுத்துகிறதுக்கான வேலையை பார்த்தோம். எதுக்காக நாம் இந்த தகவலை சொல்கிறோம் என்று சொன்னால், இது போன்று அவர்கள் வரக்கூடிய அந்த வழியிலே நாம் உள்ளே இறங்கி, அப்போது பெஹல்மானில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அந்த மக்கள் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் அந்த குதிரையை ஓட்டினால் இருக்கிறாரே பாருங்க, களம் இறங்கி எதிரிகளோடு தீவிரவாதிகளோடு அதை சண்டையிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். அந்த அடிப்பட்ட அந்த ஒரு நபரை தன்னுடைய தோளிலே சுமந்து வந்திருக்கிறார்கள். இப்படி பல வீடியோக்கள், பல செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் எல்லாம் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் குறித்து அப்படி நீங்கள் பேசாதீங்க என்பது போல பல செய்திகள் வந்தது. அப்போ இது போன்ற நாம் அனைவரும், ஏன்னா இன்றைக்கி இந்த காலகட்டம் அதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் நம்ம ஆல்ரெடி செய்து கொண்டிருக்கின்றோம். மனிதநேய சேவைகளையும் அந்த பணிகளையும் நாம் செய்யாமல் இல்லை, இன்னும் நாம் அதிகப்படுத்த வேண்டும். என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, இஸ்லாம் இப்படி தாங்க சொல்லுது. இறை தூதர் மனிதநேயத்தோடு தான் இருக்க சொல்கிறாங்க. இதுக்கு எங்களுக்கு ஏராளமான கூலி இருக்கு. மரக்கிளையை அகற்றி போட்டவருக்கு அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்றால் வேறு வேறு செயல்பாட்டின் மூலமாக, இப்போ வெயில் அடிக்கிறது, தண்ணீர் தாகத்துக்கு நாம் தண்ணீர் பந்தல் வைக்கின்றோம், ஏதோ நம்மளால முடிஞ்ச சேவை செய்கின்றோம். அதுக்கு நன்மை இருக்குதா? கண்டிப்பாக உண்டு. அப்போது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் மனிதநேய செயல்பாடு கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நாம் எதை கேட்டோமோ அதை செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகளை தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய அந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.